இன்றைக்கு விவசாயிகள் எந்த நிலையிலே இருக்கிறார்கள்? விவசாயிகள் கடந்த 15 ஆண்டுகளிலே 2.5 லட்சம் விவசாயிகள் இந்த தேசத்திலே செத்து வடிந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சமூக அவமானம் இல்லையா? இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பு என்று வர்ணிக்கப்படக்கூடிய எம்முடைய விவசாயிகள், இந்த உலகத்திற்கே ஊருக்கே உணவளிக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் தற்கொலை செய்வது என்பது இந்த சமூகத்தின் மிக மோசமான அவமானம் அல்லவா? இன்றைக்கு அவர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, என்னுடைய மகள் யாழினி போன வாரம் டெல்லியிலே இன்றைக்கு போராடுகிறார்களே நம்முடைய விவசாயிகள், அரை நிர்வாணத்தோடு அந்த வெயிலிலும் பனியிலும் கிடந்து போராடுகிறார்களே, அழுது கதறுகிறார்களே, அவர்களை பார்த்து ஒரு வாட்ஸ்அப் செய்தியிலே பார்த்துவிட்டு என்னுடைய 10ஆம் வகுப்புக்காக தேர்வுக்கு தயாராகின்ற என்னுடைய மகள் யாழினி பார்த்துவிட்டு அப்படியே அழுது கொண்டு வந்து இதை காண்பித்தார். கண்ணீர் விட்டு அழுது கொண்டு, அப்பா விவசாயிகளுடைய நிலைமையை பாருங்கள், விவசாயினுடைய நிலைமையை பாருங்கள் என்று 15 வயது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய என்னுடைய மகள் யாழினி அழுது கொண்டே வந்து என்னிடத்திலே சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? அப்பா, நீங்கள் ஒரு விவசாயினுடைய பிள்ளை, நீங்கள் ஒரு விவசாயினுடைய பிள்ளை. ஒருவேளை நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக வராமல் இருந்திருந்தால் நீங்களும் இப்படி விவசாயியாக வறுமையில்தானே இருப்பீர்கள். இந்த விவசாயிகளுடைய வறுமையை பாருங்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்று என்னுடைய மகள் யாழினி கேட்டார். எனக்கு தூக்கி வாரிப்பட்டது. என்னால் முடிந்ததை நான் செய்வேன். நீ படித்து, நன்றாக படித்து உன்னுடைய வாழ்க்கையை விவசாயிக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று என்னுடைய பிள்ளை யாழினிக்கு நான் சொன்னேன். யாழினிக்கு சொன்னேன். இன்றைக்கு நம்முடைய விவசாயிகள் தலைநகரிலே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். வேதனையாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஒரு வாட்ஸ்அப் செய்தியிலே சில விசமிகள், தீய சக்திகள், பிற்போக்கு சக்திகள் நான் இந்த விவசாயிகளுக்கு எதிராக கருத்து சொன்னதை போல ஒரு பொய்யான ஒரு கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கண்டனத்துக்குரியது. ஒரு காலம் எனக்கு உணவிடக்கூடிய விவசாயிக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய ஈனப்பிரவி நான் அல்ல. எனவே விவசாயிகளுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். எங்காவது விவசாயியை பார்த்தால் அவனை காயப்படுத்தாதீர்கள், கௌரவப்படுத்துங்கள் என்று நான் நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுதும் அதற்கு பிறகு மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுதும் கடிதம் எழுதி என்னுடைய வட்டாட்சியர்களுக்கு, கோட்டாட்சியர்களுக்கு நான் உத்தரவிட்டேன். அந்த அடிப்படையில் ஒரு நாள் நான் பள்ளிபாளையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு சௌதாபுரம் என்கின்ற கிராமத்திற்கு நான் சென்றேன். அன்று இரவு முழுவதும் அந்த கிராமத்திலே நாங்கள் மனுக்களை பெற்றுக்கொண்டு இரவு அதே கிராமத்தில் தங்கி விடியற்காலை ஒரு 5:50-6 மணிக்கு நாம் எழுந்து வயல்வெளியை பார்ப்பதற்காக, நிலங்களிலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, அளவையிலே பிரச்சனை இருக்கிறதா, எல்லைகளிலே பிரச்சனை இருக்கிறதா என்பதையெல்லாம் அறிவதற்காக அன்றைக்கு நாங்கள் வெளியிலே கிளம்புகிறோம். அப்படி கிளம்புகிற பொழுது ஒரு பருத்தி காடு இருக்கிறது. அந்த பருத்தி காட்டிலே ஒரு விவசாயி தன்னுடைய மனைவியோடு அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை பார்த்துவிட்டு நான் அப்படியே வண்டியை நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறேன். வண்டி நிறுத்தப்பட்டது. உடனே அங்கே அந்த விவசாயியை அழைக்கிறோம். அந்த விவசாயியை அழைத்து அவரிடத்திலே நான் பேசுகிறேன். உங்களுக்கு எப்படி விவசாயம் எப்படி சிறப்பாக இருக்கிறதா, வருமானம் தருகிறதா என்றெல்லாம் கேட்கிறேன். அதற்கு அவர் சொல்லுகிறார், அப்படி ஒரு வருமானம் இல்லை ஐயா, வேறு தொழில் எங்களுக்கு தெரியாததனால் இல்லாததனால் இதை செய்து கொண்டிருக்கிறோம், வருவாய் எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது இறுதியாக நான் கேட்கிறேன், ஐயா எனக்கு ஒரு சிறிய ஆசை இருக்கிறது என்று கேட்கிறேன். என்னையா ஆசை என்று கேட்கிறார். ஒன்றுமில்லை, உங்களோடு நான் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள முடியுமா என்று அந்த விவசாயியை பார்த்து கேட்கிறேன். எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் கோவணத்தோடு இருக்கிறார், சங்கடப்பட்டு கொண்டு அப்படியே அந்த வேட்டியை எடு என்று தன்னுடைய துணைவியாரை சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், வேட்டி வேண்டாம், கோணம்தான் என் தேசத்தினுடைய விவசாயினுடைய அடையாளம், அப்படியே இருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். அப்படியே இருங்கள் என்று சொல்லுகிறேன். அப்படியே அந்த விவசாயினுடைய தோல் மேல் கையை போட்டு இந்த புகைப்படத்தை எடுங்கள் என்று சொல்லுகிறேன். மகிழ்ச்சியோடு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டோம். அந்த புகைப்படத்தை என்னுடைய மக்கள் தொடர்பு அலுவலகத்திலே சொல்லி நான் சொன்னேன், நான் ஓராண்டில் எடுத்துக்கொண்ட பல தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள், அவர்களோடெல்லாம் புகைப்படம் எடுத்திருக்கிறோம். ஆனால் நான் இந்த ஓராண்டில் எடுத்திருக்கக்கூடிய புகைப்படங்களிலே மிக உயர்ந்த புகைப்படம் எனக்கு உணவளிக்கிறானே இந்த விவசாயி, அவருடைய புகைப்படம் தான். எனவே இந்த புகைப்படத்தை கொண்டு போய் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த வரவேற்பு அறை இருக்கிறதல்லவா, அங்கே போய் இதை பொருத்துங்கள், இதுதான் மிகச்சரியான கௌரவம், இந்த விவசாயிக்கு நாம் கொடுக்கும் கௌரவம் என்று நான் சொன்னேன். அன்பிற்குரியவர்களே, இத்தகைய கௌரவத்தை நாங்கள் எங்கே பணியாற்றினோமோ அங்கேயெல்லாம் நாங்கள் அளித்தோம். எனவே நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நாம் இன்றைக்கு மக்கள்வாதையாக இருந்தாலும் சரி, நம்முடைய இளைஞர்கள் ஒரு காலம் அந்த விவசாயிகளுக்கு எதிரான சிறு நடவடிக்கைகளிலே கூட ஈடுபடக்கூடாது. அவர்கள் பக்கம் நாம் தொடர்ந்து நிற்போம், அவர்களை ஆதரிப்போம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.